ஆக்சுவலா இமாத் ப்ரோ வாஸ் ரைட் ஆக்சுவலி. அந்த பாயிண்ட் வந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்றதுக்காக பார்வதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஆடியன்ஸனால உற்று கவனிக்கப்படுது. அண்ட் அண்ட் மோர் ஓவர் திவ்யா கணேஷுமே வந்து பார்வதிக்கு கொஞ்சமும் சலைச்சவங்க இல்லைன்றத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கு நடுவுல தான் அந்த ஒரு நீயா நானான்ற அந்த போட்டா போட்டி அப்படின்றது நடந்து வருது நம்மளால பார்க்க முடியுது. இந்த திவ்யா கணேஷ்ட இருக்கிற முரண்பாடு என்னன்னா, அந்த டெக்கோரம் அது இது அப்படின்னு சொல்லிட்டு வந்த எல்லாருக்கும் ஒரு பாடம் எடுத்தாங்க. ஆனா அந்த டெக்கோரம, அந்த டிசிப்ளின இவங்க மெயின்டெயின் பண்றாங்களான்னு கேட்டா இல்ல. நான் வந்து அவங்க ஸ்மோக்கிங் ரூம்குள்ள போனத பத்தி நான் பேசல. இட்ஸ் ஹர் பெர்சனல் சாய்ஸ். இட்ஸ் நாட் அ ஃபேக்ட் ஆக்சுவலி. ஆனா பார்வதிய வந்து மூடிட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி சைகை பண்ணிட்டு அத அப்படியே வேற மாரி மாத்துனாங்க. அப்போ நீங்க ஒழுங்கா இருக்கணும். மத்தவங்களுக்கு டெக்கோரத்த சொல்லிக் குடுக்குறதுக்கோ, மத்தவங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கோ. நீங்களே இப்போ வந்து மத்தவங்கள எக்ஸ்போஸ் பண்றேன், பார்வதிய எக்ஸ்போஸ் பண்றேன்னு, இப்ப நீங்க தான் எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, ரொம்ப பிற்போக்குத்தனமான கருத்துக்கள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த ஸ்மோக்கிங் ரூம்ல நடந்த கான்வர்சேஷன்ல எஃப்ஜே கிட்ட சொல்றாங்க, இந்த மாரி மத் நைட்டு 12 மணிக்கு எவளாவது விளக்கமாத்த எடுத்துட்டு வீடு கூட்டுவாளா? விளங்குமான்னு கேட்குறாங்க. எவ்வளோ ஒரு பிற்போக்குத்தனமான கருத்து. ஏன்டா நமக்கு தேவை வீடு சுத்தமா இருக்கணும்டா. அந்த வீடு எப்ப சுத்தப்படுத்தப்பட்டா இருந்தா பட்டா என்ன? அட் த எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, கிராமங்கள்ல பல இடங்கள்ல வந்து நெறைய விஷயங்கள் மாறி இருக்கு. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வீட்ல வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த மாதம் 3, 4 பிரச்சனை வருது அப்டின்னா, தனியா போய் படுத்துக்கன்னுவாங்க. ஓரமா வெளில போய் பாய போட்டு படுத்துக்கன்னுவாங்க. இப்பல்லாம் அப்படி இல்ல. இப்பல்லாம் பெண்கள் மாதவிடாய் பிரச்சனை இருக்கும்போதே கோயிலுக்கு போறக்கூடிய சூழ்நிலை உருவாயிருச்சு. ஸோ காலம் முன்னோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப, விளக்கமாத்த எடுத்துட்டு 12 மணிக்கு வீடு கூட்டுனா, அந்த வீடு விளங்குமா? அந்த வீட்ட 100 நாளுக்கு அப்புறம் செட்ட பிரிச்சு தூக்கி போட்டு தான் போறாய்ங்க. அது இந்த திவ்யா கணேஷுக்கு தெரியுமா? தெரியாதா? என்ன பேசிட்டு இருக்காங்க? இவ்ளோ ஒரு பிற்போக்குத்தனமா இருப்பாங்கன்னு நான் சத்தியமா நெனச்சு கூட பார்க்கல. தன்னை வந்து ஒரு பெரிய போல்டு, நான் வந்து ரொம்ப பெண்களுக்காக எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய ஒரு பெர்சன். அர்ச்சனா மாதிரி அவங்க வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன பண்ண போறாங்கன்னு நெனச்சுட்டு இருக்கும்போது, ஹவ் கேன் பி எ பெர்சன் பி லைக் திஸ் அப்படின்றது எனக்கு புரியல. அண்ட் சோ சிவன், இதெல்லாமே ஒரே என்னோட நிமிஷம். சொல்லுங்க பிரதர். நீ சொன்ன ஒரே சொல்லுங்க ஒரு இமாத் பாயிண்ட்ல ப்ரோ. நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே நீ ஃப்ளோல போயிரு. யா. இந்த ராத்திரி வந்து இது என்ன என்ன சொல்றது, கூட்டுனா வந்து வீடு விளங்குமா அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்கல்ல. இத சொன்னது யாரு? யா. இத சொன்னது யாரு? திவ்யா கணேஷ். இல்ல திவ்யா கணேஷ் இல்லப்பா. ஃபர்ஸ்ட் இது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறேன். முன்னோர்கள் சொன்னது கரெக்ட்டா? ஆமாமா. முன்னோர்கள் ஏன்னா, சொன்னது. அது எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, அந்த காலத்துல வந்து இப்ப இருக்கிற மாரி மின்சாரம்லாம் கிடையாது. அப்போ விளக்கு தான். அப்புறம் இந்த மாரி ஒரு சுத்தமான ரோடோ, இல்ல ஒரு ஓப்பன் லேண்டோ அந்த மாரிலாம் கிடையாது. வீட்டுக்கு காம்பவுண்ட் சுவரே கிடையாது. ஸோ, அந்த இடத்துல இன்செக்ட்ஸ் நெறையா இருக்கும். பாம்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல பல்லி ஏதோ ஒண்ணு பூச்சிகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால இந்த டைம்ல வீடு கூட்டக்கூடாது. அந்த லைட் இல்லாத ஒரு காரணத்தினால. அப்போ இப்படி சொல்லப்பட்டது. ஓகேவா? அத வந்து இன்றைய காலகட்டத்தில அது அதாவது இன்னொன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ராத்திரி நேரத்தில வந்து கண்ணாடி பார்க்கக்கூடாது அப்படின்பாங்க. ஏன்? ஏன்னா, அப்போ விளக்கு தான் ஏத்தி வைப்பாங்க வீட்ல. அந்த விளக்கு ஏத்தி வைக்கும்போது, அந்த விளக்கோட அந்த அகல் விளக்கோட அந்த வெளிச்சத்தில நீங்க மிரர பார்க்கும்போது, நீங்களே உங்க ஃபேஸ பார்த்து நீங்க பயந்துருவீங்க. அப்போ ராத்திரி நீங்க சரியா தூங்க மாட்டீங்க. உங்களுக்கு பேட் ட்ரீம்ஸ் வரும். அதுக்காக பார்க்கக்கூடாதுன்னு சொன்னது. ஸோ இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அத இன்னைக்கு இவ்ளோ அட்வான்டேஜ் எல்இடி லெவலுக்கு போயிடுச்சு. பெட்ல இருந்துட்டே நம்ம ரிமோட்ல ஆன் பண்றோம். லைட்டு, ஃபேன் எல்லாமே. இப்பயும் இப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அப்சல்யூட்லி பிரதர். நான் அததான் பிற்போக்குத்தனமான கருத்துன்னு சொன்னேன். And முன்னோர்கள் நெறைய விஷயங்கள அந்த காலத்துக்கு தகுந்த மாரி வகுத்து வச்சுட்டு போனாங்க. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் டெக்னாலஜி இவ்ளோ தூரம் வளர்ந்து நிக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல, அவ்ளோ பேர் பார்க்குற ஷோல, அவங்க அப்படி ஒரு விஷயத்த பேசுறாங்க அப்படிங்கிறப்போ, நெறைய பேர் எத கொஸ்டின் பண்றாங்கன்னா, திவ்யா கணேஷ் வந்து அவங்க ஸ்மோக்கிங் ரூமுக்கு எப்படி போலாம்? அப்படின்ற விமர்சனத்தெல்லாம் பெர்சனலா வைக்கிறாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. தட்ஸ் ஹர் சாய்ஸ் ஆக்சுவலி. அது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. ஐ அம் நாட் கோயிங் இன்டு இட். அண்ட் விஜே பார்வதி அண்ட் திவ்யா கணேஷ் இவங்க 2 பேரையும் நான் ஒரே தட்டுல தான் வைக்கிறேன். எப்படி கானா வினோத்தையும் இதே வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரையும் ஒரே தட்டுல வச்சு பார்க்கணும்னு நான் இதுக்கு முன்னாடி இதே ஸ்பேஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். அதே மாதிரி இந்த திவ்யா கணேஷையும் பார்வதியுமே ஒரே தட்டுல தான் வச்சு பார்க்கணும்.
ஏன்னா 2 பேருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலைச்சவங்க இல்ல. அதாவது இவங்க வந்து ஒரு கன்டென்ட்ட எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணி நம்மளோட அட்டென்ஷனை வந்து நம்ம பக்கம் இழுத்து ஒரு கேம் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, தன்னை நிலைநிறுத்தி கொள்ளணும், தன்னை முன்னிறுத்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அதே விஷயத்த தான் திவ்யா கணேஷ் பண்றாங்க. ஸோ இதுதான் 2 பேருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல அப்படின்றது தான் என்னுடைய அப்சர்வேஷன். அண்ட் ஒரு பழைய கண்டஸ்டன்ஸ உள்ள கொண்டு வந்து துவண்டு போய் கிடக்கிற டிஆர்பியை ஏத்திரலாம் அப்படின்னு சேனல் நினைச்சாங்க. அந்த சேனலுக்கு வந்து 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்திக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அபி ஸ்பேஸ ஸ்டார்ட் பண்ணப்பவே ஒரு 2 மினிட்ஸ் எல்லாரும் வந்து சைலன்ஸா இருங்க. நம்ம மௌன அஞ்சலி செலுத்திட்டு ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மேபி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு பண்ணிருங்க ரசிகன் அபிக்கு விக்னேஷ். மறக்காம பண்ணிருங்க. கண்டிப்பா ப்ரோ. நாளைக்கு இதை விட கண்டிப்பா சூப்பரா பண்ணிடுவோம். இருக்கான். நாளைக்கு செலுத்திடுறோம். இல்ல கொஞ்ச சூப்பர் நேரத்துக்கு சூப்பர். முன்னாடி இங்க யாராவது பேசிட்டு வேற யாராவது பேசுங்கன்னு சொல்லும்போது கூட எல்லாம் அமைதியா தான் இருந்தோம். ஸோ எல்லாம் மௌன அஞ்சலி தான் இருந்தோம். இப்பதான் கொஞ்சம் ஏதோ பேச ஆரம்பிச்சிருக்கோம். ப்ரோ நாளைக்கு செம ஸ்கூப் கொடுத்துருக்காங்க. விக்கல் சிஸ்டர் மேனேஜரா. அப்ப எந்த லட்சணத்துல வீடு இருந்திருக்குன்னு யோசிச்சுக்கோங்க நீங்களே. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க நம்மள. எனக்கு என்ன தெரியுமா, இந்த எபிசோட்லயே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஓபன் பண்ணா ஒரு சிலை வந்து அப்படியே நிக்குது வெளியில அசையாம, க்ளோஸ் பண்ணா அந்த சிலையை காட்டி தான் முடிக்கிறாங்க. அதான் அந்த சொன்னேன் சிலையோட நம்ம ரியாக்ஷன் சிம்பதி சரியா க்ளோஸ் பண்ணும்போது முடிச்சு ஜூம் அவுட் இல்ல பண்றாங்க. அவ பாக்குறேன் ரியாக்ஷன் டேய். இல்ல ரசிகா, அவ ரியாக்ஷனு அதாவது பிக் பாஸோட டாஸ்க் 24/7 தொடரும். அப்ப வந்து நீங்க உங்க கேரக்டரை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு சொல்றாரு. சபரியோட ஃபேஸுக்கு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க. எங்க ட்ரெஸ் மாத்தி மறுபடியும் அங்கேயே நிப்பாட்டிட்டாங்க அவரை. அது தெரியுமா உங்களுக்கு? நிக்க வைங்கடா அவனை, எனக்கு நிக்க வைங்கடா. நான் 24/7 நான் ஸ்பேஸ் முடிச்சுட்டு போய் நான் அவனை தான் பார்க்க போறேன் நைட்டு ஃபுல்லா. வேற மாதிரிடா அப்படிங்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரி எல்லாரும் அதான் ரசிக்கிற மாதிரி இருந்த ஒரு விஷயம்னா எனக்கு அதுதான். ஐ வாஸ் லிட்டரலி லாஃபிங் அட் சபரி. ஆக்சுவலி ஒரு சில பேரால இப்படியும் இருந்து என்டர்டெயின் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஐ வாஸ் லிட்டரலி லாஃபிங் அட் சபரி. கீப் அது நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஒரு டைட்டில் கூட பார்க்காம இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. என்ன பண்றாங்க? யாரு டைட்டில் வின்னரு? சபரி கண்டென்ட் பிளாகர். ஓகே, கண்டிப்பா டைட்டில் வின்னர் ஆயிடுவாரு. விளக்கேத்துறத பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, அதையே வந்து நீங்க வந்து பூமர் தானங்கிறீங்க. அவங்க வந்து ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையுமா அப்படிலாம் பேசிருக்காங்க அவங்க. நான் வந்து ஏதோ அமித் பார்கவ் கொஞ்சம் லைட்டா பூமரங்கெல்லாம் இருப்பான்னு நினைச்சேன். அவன் வந்து இதுங்களை காரி தூக்கிட்டு எந்திரிச்சு போயிட்டான். இதுங்கனாலாம அப்படி இருக்கு. உள்ள போன 4 பேர் பூமர் தாங்க. அமித் கொஞ்சம் பரவாயில்ல போலயே. இல்ல அமித் கொஞ்சம் பரவாயில்ல சொல்றதுக்கு பரவாயில்ல ஆக்கிட்டாங்கன்னு பாத்துறாங்க நிலைமைய. ரசிகன் சபரிக்கு சோறு கொடுத்தாங்களா? கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ட்ரெஸ் மாதிரி வண்டிக்கு வச்சுட்டாங்க. அவன் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, பசியில அழற மாதிரி ஆயிட்டான். ஏன்னா சோறு கேட்டு தரலன்னு. சபரி இன்னைக்கு அந்த பொண்ணு எதுக்குங்க அப்படி சாப்பாடு தர மாட்டேன்னுது? ரூல் சொல்லியிருப்பாங்க மேனேஜரு. கேட்கலன்னா திட்டுவாங்க சொல்லி கொடுத்துருக்காது. அவங்க மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சரியா. அவங்க வந்து ரூல்ஸ் புக்ல என்னன்னா மேனேஜர் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் கேட்கணும்னு இருக்கு. அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து எல்லாரையும் வேலை வாங்கணும்னு இருக்கு. இங்க மேனேஜரே எல்லா வேலையும் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ரசிகா ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? ஆக்சுவலா இந்த சபரியோட கேரக்டர்ல யாரை நிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப விக்ரமும் சரி நம்ம திவ்யா கணேசும் சரி 2 பேரும் ஒரே விஷயத்தான் சொல்றாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் தாங்க சரியா இருப்பாங்க, அவங்கள இந்த மாதிரி நிக்க வைங்க. அத பார்வை வந்து கட் பண்ணி காட்டினாங்க இவங்க சொல்றப்ப. அது நான் யோசிச்சு பார்த்தேன். பாரு ஒரு நாள் ஃபுல்லா அமைதியா வாய் பேசாம இருந்தா அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். சோ அது மாதிரி பண்ணலாம். நான் ஒண்ணு யோசிச்சேன். விக்கல்ஸ் இன்னைக்கு வச்சா எப்படி இருந்திருக்கும்? அவன் சும்மாவே அப்படிதான் இருக்கான். தலைவன் விக்கல்ஸ் இந்த வாரம் கொஞ்சம் ஓவரா பேசுறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? தலைவன் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி நாமினேஷன்ல வந்திருக்கிறாப்ல. அப்ப இவ்வளவு நாள் நீ அடக்கி வாசிச்சுட்டு சேஃப் கேம் ஆடிட்டு இப்ப என்னடான்னா அவன் பேசுறான் பேசிக்கிட்டே இருக்கிறான். அப்போ உனக்கு எல்லாம் பண்ண தெரிஞ்சுதான் நீ அமைதியா இருந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கிற. இதுல கோவம் வேற வருது.
நானும் நாமினேஷன்ல வருவோம், யாருக்கு அதிக ஓட்டு வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் ஒண்ணு பண்ணிக்கிறாங்க. இவனும் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரும். நான் ம். வந்து அமைதியா இருக்கேன்னு சொல்லு, பயந்துட்டேன்னு சொல்லாத அப்படின்னு உருட்டான் பாரு ஒரு உருட்டு. டேய் ம். யாரா நீ கோமாளி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னடா நாமினேஷனை ஃபேஸ் பண்றோம், நம்ம நாமினேஷன்ல யார் இருக்கோங்கிறப்போ ஒரு யார் சொன்ன கேம். அப்படி? விக்கல்ஸ் கேர்ள்ஸ். ஓ அவன் சொல்றான் நாமினேஷன்ல இருக்கிறப்போ ஒரு கேம் ஆடுற, நாமினேஷன்ல இல்லாதப்போ அந்த வீட்ல இவன் இப்படி ஒருத்தன் இருக்கானான்றதே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. என்னடா அவன் டபுள் ஃபேஸ்டா இருக்கிறான். அப்போ நம்மெல்லாம் லூசு பசங்க ஆடியன்ஸ் எல்லாம் பாக்குறவன் நினைச்சிட்டு இருக்கிறானுங்க இவனுங்க. சோ அதெல்லாம் வந்து நம்ம விக்ரம பத்தின ஒரு அப்சர்வேஷன் இப்பெல்லாம் கிடைச்சிருக்கு நமக்கு ஆக்சுவலா. அட்லீஸ்ட் குட். பரவாயில்ல, நீ இப்ப ஏதோ நான் பண்ற, பட் யூ ஆர் டபுள் ஃபேஸ்டுன்னு சொல்றேன். நீ ரியலா இல்லைன்னு சொல்றேன் விக்ரம் விஷயத்துல. பேசுங்க கெவின் ப்ரோ, பேசுங்க கெவின் ப்ரோ. எஸ் என்பதை பேசினார். என்ன என்ன சொன்னா வந்து திவ்யா வந்து அந்த பொத்திக்கிட்டு உட்காது அப்படின்னு யூஸ் பண்ணவர் தப்பு அப்படின்னு பேசியிருந்தாரு. எனக்கு என்ன மாற்றுறது, ஏன்னா அந்த இடத்துல பார்வதி ஸ்மைல் பண்ணி ட்ரிகர் பண்ணக்குள்ள பார்வதி ஓஃப் பண்றதுக்கான ஒரே நான் வழி. ஒரு கரெக்ஷன், நீங்க தப்பா ரெஜிஸ்டர் பண்றீங்க, அதனாலதான் தடுக்கிறேன் இந்த இடத்துலயே. நான் வந்து அவங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்லல, அப்படி செய்கை பண்ணாங்கன்னு சொன்னேன். பொத்திக்கிட்டு உட்காருன்ற மாதிரி செய்கை. அவங்க சொல்லல, வாய் திறந்து சொல்லல, செய்கை பண்ணாங்க. நீங்க எல்லா ஃபைட்லயும் ஃபர்ஸ்ட் யாரு ஸ்டார்ட் பண்றான்னு பார்க்கணும். இப்ப எங்க வீட்லயே போன வீக் வந்து யாரு சப்போர்ட் பண்ணியிருந்தா பார்வதி வர்சஸ் கனின் ஃபைட் அதுக்குள்ள என்ன பேசுனாங்கன்னா பார்வதியை எல்லாம் போய் குரூப்பா டார்கெட் பண்றாங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. இன்னைக்கு என்ன கேட்டாங்கன்னா அந்த பொண்ணு என்ன தப்பா கேட்டுச்சு, மைக் தான் போட சொல்லிச்சு, ஏன் பார்வதி இடையில வந்து கேட்டாங்க அப்படின்னு தான் கேட்டாங்க எங்க வீட்லயே. ஸோ பார்வதி வெர்சஸ் கனி ஃபைட்ல நான் பார்வதி தான் சப்போர்ட் பண்ணேன். ஆனா இன்னைக்கு பார்வதி வெர்சஸ் திவ்யா ஃபைட்ல பார்வதிக்கு எந்த நியாயமே இல்லை. திவ்யா சிம்பிள் பாயிண்ட், திவாக தான் மைக் போட சொன்னாங்க, ஏன் பார்வதி இடையில வந்து பேசணும்? ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா வாண்டடா ஒருத்தர் ட்ரிகர் பண்ணி கோவம் பண்ணி வார்த்தைகளை பதவிக்கு பாக்குறாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தைகள் ஹெவியா பேசினாலும் யாரு ஸ்டார்ட் பண்றா நீங்க பார்க்கணும், பார்வதி. ஸோ பொத்திக்கிட்டு உட்காருங்கிறது தப்பானவர். ஆனா ட்ரிகர் பண்ணனால நான் இந்த வேர்ட் தப்பான்னு பார்க்க மாட்டேன். இப்போ பார்வதி வர்சஸ் கனினா அது பார்வதிக்கு அட்வான்டேஜ், பார்வதி கேன் வின் தட் பேட்டில். பார்வதி வர்சஸ் திவ்யானா பார்வதி எப்பவுமே இந்த பேட்டில் லூஸ் தான் பண்ண போறாங்க. ஏன்னா கனி குரூப்போட சேர்ந்து பார்வதி அடிச்சாங்க. ஸோ மக்கள் என்ன பார்ப்பாங்க, குரூப்பா சேர்ந்து பார்வதி கார்னர் பண்றாங்களே அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் பார்வதி வர்சஸ் ஹெவியாவில் ஹெவியா எந்தவித குரூப்பும் இல்லாம பார்வதிய ஃபேஸ் டு ஃபேஸ் ஹேண்டில் பண்ணா அது ஹெவியாவுக்கு தான் கடைசி அட்வான்டேஜா போய் முடியும். நீங்க எல்லா சேனல்லையும் போல்ஸ் போட்டுருவாங்க, பார்வதி ஃபைட்டா ஹெவியாவான்னு பார்த்தீங்கன்னா ஹெவியாவுக்கு தான் ஹையஸ்ட் ஓட் வந்திருக்கு. ஸோ மக்கள் பார்ப்பாங்கல்ல, யார் ஸ்டார்ட் பண்றான்னு யாரு ட்ரிகர் பண்றான்னு மக்கள் பார்க்குறாங்கல்ல இல்லையா? ஸோ இந்த பேட்டில் வந்து பார்வதி லூஸ் தான் பண்ண போறாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. தட் வாஸ் அ வெரி குட் அப்சர்வேஷன். நான் மீன் பண்ணது என்னன்னா, இல்ல நான் சொல்லிடுற ஒரே விஷயம், நான் மீன் பண்ணது என்னன்னா பிரதர், ஆக்சுவலா பார்வதி ஐ மீன் இவங்க திவ்யா கணேஷ் வந்து டிசிப்ளின் டெக்கோரம் அப்படின்னு பேசிட்டு இது மாதிரியான ஆக்ஷன்ஸை பண்றது கரெக்டா அப்படிங்கிறது தான். இந்த விஷயத்துல இந்த ஃபைட்ல நியாயம் அப்படின்னு பார்க்கும்போது அது கண்டிப்பா வந்து இவங்க மேலதான் இருக்கு, திவ்யா கணேஷ் மேலதான். ஆனா இவங்க சொல்றது ஒன்னா இருக்கு, செய்யறது ஒன்னா இருக்குன்றது தான் என்னுடைய விமர்சனம். நான் சொன்னது அதுதான். நியாயம் கூட பாத்தீங்கன்னா, அவங்க வந்து திவாகர் கிட்ட வந்து எப்படி சொல்றாங்கன்றது இருக்குல்ல. அவங்க சொன்னதே வந்து ரொம்ப ஸ்டார்ட் பண்ணும்போதே ரொம்ப ரூடா ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப வந்து பார்வதி உள்ள வந்து எக்ஸாக்ட்லி இதே டோன அவங்க வந்து கனி அண்ட் கோ கிட்ட எடுப்பாங்களா? அதான் இந்த கேள்வி. திவ்யா வந்து இதே டோன கனி அண்ட் கோ கிட்ட யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து தனியா விளையாடுறாங்கன்னு சொல்றீங்க, தனியா கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்றீங்க. அது உண்மை கிடையாது. இன்னைக்கு ஃபுல்லா வந்து கலர் ரூம்ல வந்து கனி அண்ட் கோ தான் இருந்துச்சு. சோ அவங்களும் அந்த குரூப்ல வந்து ஆல்ரெடி சேர்ந்துட்டாங்க. ஓகேவா? அண்ட் அவங்க வந்து என்ன மாரி பேசுறாங்களோ அதுக்கு தான் ரியாக்ட் பண்ணாங்க. அதனால தான் பார்வதி வந்து உள்ள வந்தாங்க.
திவாகர் வந்து நீங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திவாகர் வந்து எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி பேச மாட்டாரு, தைரியமா பேச மாட்டாரு. சில சமயம் அடங்கி போயிருவாரு அவரு. அத மாதிரிதான் இன்னைக்கு திவ்யா சொல்லும்போது அடங்கி போனாரு. பார்வதி நடுவுல வந்து கேட்டாங்க. அதுல எனக்கு தப்பாவே தெரியல. டி ஃபார் திவ்யா, டி ஃபார் டெக்கோரம், டி ஃபார் டிசிப்ளின், டி ஃபார் டிக்னிட்டி இப்படிலாம் பேசிட்டு இந்த அம்மா ஏன் அப்படி பிஹேவ் பண்றாங்க? ஆக்சுவலா வன்ம பொண்ணு இல்ல திவ்யா ஒரு வந்து என்ன ஃபேமஸ் பண்றாங்கன்னா இருக்கு. இல்ல இல்ல ஒரு ஒரு ஃபேமஸ் இருக்கு. ஒரு ஃபேமஸ் எதுக்கு ஒரு கன்னத்தை அது இருந்தாலும் மறு கன்னத்தை காட்டணும் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா பிக் பாஸ் ஷோல அப்படி இல்ல. மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, மாஸ் மூமெண்ட். ஒருத்தர் நம்ம கிட்ட அப்படியெல்லாம் ஒண்ணு பேச மாசாலாம் தெரியலையே எனக்கு. இல்ல பார்வதி தான் வந்து இன்னும் வந்து பயங்கரமா ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கா. இல்ல திவ்யா ட்ரிகர் தான் வந்து பண்ணாலும் அதுக்கு காண்டாயி புலம்பிட்டு இருக்கா அங்கங்க உட்காந்து கனிக்கிட்ட. ஆனா நான் பாக்குற எல்லா இடங்களையும் அப்படி தெரியல. திவ்யாவுக்கு அப்ப மக்கள் நீங்க சப்போர்ட் லைவ் பண்ற சரியா மக்கள் இருக்கு. பாக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா திவ்யா தான் எல்லாத்திட்டையும் போய் பார்வை பத்தி சொல்லி அழுதுட்டு இருக்காங்க, கெஸ்ட் உட்பட. இல்ல அந்த இடத்துல பொசி ஆட்டிடியூட்னு பேசுறீங்க. பொசி ஆட்டிடியூட் இல்லாத பார்வதி எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நீங்க மென்மையா தன்மையா பேசினா பார்வதி கேட்கறது கரெக்டது இல்ல, இவாகதும் கேட்கறது கரெக்டது இல்லையே. பொசி ஆட்டிடியூட் இருக்குங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? அதுல ஒரு தப்புமே இல்லையே. ஒரு கேப்டன்னா கமாண்டிங்கா இருக்கணும் வீட்டுல. சோ அதைத்தானே பண்றாங்க, அதுல என்ன அவங்க தப்பு இருக்கு? கேப்டனா இல்ல, அவங்க வந்து வைல்ட் கார்டா வந்த உடனேவே அவங்க அந்த ஆட்டிடியூட் தான் காட்டினாங்க. அப்ப அது கரெக்ட், அது ஓகேன்னா அப்ப பார்வதி பண்றதுல என்ன தப்பு இருக்கு? ஹலோ, ஒரு பார்வதி தலைமை இப்ப சரி, பண்ப இப்போ இல்ல பாசி நீங்க ஒரு ஆட்டிடியூட்ல தலைமை இருந்து பண்ப பார்வதியை மாத்திட்டாங்களா இல்ல அப்படின்னா இல்ல, பிரதர், ஒரு பார்வதியும் ஒரு அதிகம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லங்க, ஒரு முதலாளிக்கும் தலைவனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்ன்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா பிரதர்? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் தனித்தனியா வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு தலைவன் அப்படின்றவன் அந்த மக்கள்ல ஒருத்தனா இருக்கணும், அந்த மக்கள் பிரச்சனையை அறிந்தவனா இருக்கணும். ஒரு முதலாளித்துவன்றதே வேற டோட்டலா. இவங்க பிஹேவ் பண்றது அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு என்னமோ இவங்க முதலாளி மாதிரி பிஹேவ் பண்றாங்க. இதே திவாகரை வந்த முதல் நாளே இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு நீங்க வெளியில போயிடுங்க, அவங்க யாருங்க சொல்றதுக்கு அத மக்கள் முடிவு பண்ணணும். இல்ல அவன் பெண்கள் விஷயத்துல ஏதாவது ஒண்ணு தப்பா நடந்துக்கிறான் அப்படின்னா சேனல் ரெக்கார்டு கொடுத்து அனுப்புறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. இதை தவிர்த்து இவங்க யார் அதை சொல்றதுக்கு? இத நான் சொல்லல. திவாகரே அந்த பொண்ணுக்கு எகெயின்ஸ்டா அந்த கேள்வியை வச்சாரு. பதில் பேச முடியாம உட்கார்ந்து இருந்தாங்க அமைதியா வாய மூடிக்கிட்டு. சரியா? அப்ப அவங்க மேலயும் நிறைய ஃபிளாஸ் இருக்கு. ஒரு தலைவன் அப்படின்றவன் அந்த விஷயத்த எப்படி அணுகுறான், லீடர்ஷிப்ன்ற ஒன்று இருக்குல்ல பிரதர், அது எப்படி அணுகுறான் இருக்கு. அதை விட்டுட்டு நீ திமிருத்தனமா உன் ஆட்டிடியூட காட்டுறதுக்காக உனக்கு தலை பதவி கொடுக்கல. நான் அந்த வீட்டோட தலை, அதனால நான் அப்படிதான் பேசுவேன்னு அவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க பார்வதி கிட்ட. அது இல்ல. வீட்டோட தலையா இல்லைனாலுமே நியாயம் அப்படின்னா அதை பேசணும். இவங்க அப்படி இல்ல. இவங்க வந்து சொல்றது ஒண்ணா இருக்கு, செய்யறது ஒண்ணா இருக்கு. அதனாலதான் நம்ம விமர்சிக்கிறோம் அவங்கள. இல்ல அட்லீஸ்ட் நம்ம பார்வதியாச்சும் தைரியமா வந்து அவங்க ஷி ஓன்ஸ் ஹர் மிஸ்டேக்ஸ். இவங்க சுத்தம் இவங்க ஏதோ பெரிய அப்படியே மாஸ் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி இவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா டம்மி. பெண்கள்னால ஆட்டிடியூட் நம்ம எதுக்கு அதை பேன் பண்றோம்? தெரியல. ஒரு மேல் கண்டஸ்ட்னா மாசு ஃபயர் போட்டுரும். பெண்கள் அதேதாங்க கொஞ்சம் வாய்ஸ் கேக்குறேன். இல்ல, ஒரு அதேதான் பெண் கேக்குறேன். வாய்ஸ் ஏன் பார்வதி இல்ல. அப்படி பண்றீங்க? நான் அப்படி பேசவே இல்லை பாதவி கிட்ட. ஒரு பெண் வாய்ஸ் ரேஸ் பண்ணாலே ஆட்டிடியூட்னு பேசுறமே, அது எப்படி ஏன் தான் புரியல எனக்கு. யாருமே அப்படி பேசலையேங்க. ஆட்டிடியூட், நான் பாசி பார்வதிக்கு தான் சப்போர்ட் ஆட்டிடியூட் பண்றேன். இல்ல பிரதர், பாசி ஆட்டிடியூட்னு சொல்றோம். அதாவது ஒரு எப்படி சொல்றது, இப்ப நம்ம திவாகரை சொல்றோம்ல, மேலாதிக்க சிந்தனையோட நடந்துக்கிறான், அவன் வந்து மேலானவன், மத்தவங்க எல்லாம் கீழானவங்கன்னு நினைக்கிறான் அப்படின்ற விமர்சனத்தை நம்ம திவாகர் மேல வைக்கிறோம்ல. தகுதி தராதரம்னு பேசுறான்னு சொல்றோம்ல. அப்ப நம்ம என்ன சொல்றோம், இவங்க நடந்துக்கிறதும் அதே மாதிரிதான், கிட்டத்தட்ட பாசி ஆட்டிடியூட். நம்ம அததான் ஒரு வந்து நியாயத்தை உதக்க சொல்லனா பாஸ் ஆட்டிடியூட்ல சொன்னா தப்பே இல்லை. உங்க அநியாயத்தை பேசல. இன்னைக்கு நியாயமா மைக் போடுங்கன்னு பிரதர், பேசினாங்க. மைக்க போடுங்கன்னு சொல்ற டோன் இருக்கு பிரதர். உங்களுக்கு எத்தனை தடவைன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இப்ப நாங்க இருக்கிறீங்க, ஒரு ஒரு விஷயத்தை எப்படி கடத்துறதுன்னு இருக்குல்ல, அத நீ தலையா இருக்கேங்கிறதுக்காக நீ எப்படி வேணா பேசுவியா? அப்படி கிடையாது. நீ கமாண்டிங்கா பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிற மாதிரி, அண்ணா மைக்க போடுங்கண்ணா, அவன் போட போறான். அண்ணா மைக்க போடுங்கண்ணா, இதுவா பேச்சு? இதுதான் அவங்க யூஸ் பண்ண டோனு. இது நல்லாவா இருக்கு கேக்குறதுக்கு? இரிட்டேட்டிங்கா இல்ல? அவங்க பல தடவை சொல்லி பார்த்துட்டாங்க மென்மையா. கேட்கலட்டி இந்த வாய்ஸ்ல சொன்னா எந்த தப்பும் இல்ல. அப்ப பார்வதியும் அந்த வாய்ஸ் சொன்னா எந்த தப்புமே இல்லைங்க.
இல்ல பாரதி நீங்க மேல இப்படி சொல்றீங்களே, இதே திவ்யா வந்து அரோரா தூங்கிட்டு இருக்கு, நாய் குலைக்கும்போது அந்த ரூட்னஸ் வரமாட்டேங்குது. எஃப்ஜே இத பண்ணா கனி வந்து நெறைய டைம் இதே மாரி ரூடான டோன்ல பார்வதிட்டனா பேசுறாங்க. இப்ப கனி என்ன பண்ணாங்களோ கேப்டனா இருக்கும்போது, அத தான் திவ்யா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இன்புட் எல்லாமே வந்து அன்பு கேங்க்ட்டருந்து வருது. ஏன்னா, இவங்க போய் பொலம்புறாங்க. அவங்க இவங்கள ஏத்தி விடுறாங்க. திவ்யா அதுக்கு தகுந்த மாரி இங்க வந்து ஓகே அட்டாக் மோட்ல போய் பாரு அண்ட் திவாகர வந்து அட்டாக் மோட்லயே வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இதுல யாரு வின் பண்றான்னு கேட்டா, இன்டைரக்ட்டா அன்பு கேங் கனி குரூப் தான் வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? திவ்யா அவங்க பேச்ச கேட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. சீக்கிரம் திவ்யா வெளில போயிருவாங்க. அவங்கலாம் உள்ள இருப்பாங்க. திவ்யா எல்லாம் வெளியே போக மாட்டான். என்ன மேம் செய்றீங்க? அவங்க பக்கம் நியாயம் அதுக்கு எப்படி வெளியே போவாங்க? ஏங்க பாதி என்னங்க நியாயம் இருக்கு அந்த பொண்ணு பக்கத்துல? எனக்கு புரியவே இல்லங்க. எந்த வகையிலங்க நியாயம் இருக்கு அந்த அவரு பொண்ணு ஒரு மேல? ஹார்ட்கோர் திவ்யா ஃபேனா இருக்காருன்னு நெனைக்கிறேன். எனக்கு நிஜமா நான் புரியலங்க. இல்ல எந்த அவர் இந்த திவ்யா வகையில வீடியோ நியாயம் ஆர்மி இருக்கு பாருங்க. சொல்லுங்க? திவ்யா இந்த ஆர்மில மாரி இருந்து வந்து வந்திருக்காரு. ஊசி இடம் குடுக்காம நூல் நுழையாதுன்னுலாம் பேசியிருக்காங்க. இவங்களெல்லாம் எந்த வகையிலங்க சப்போர்ட் பண்ண முடியும்? இல்ல மேம் உங்களை சப்போர்ட் பண்ண சொல்லல. அவங்கள சப்போர்ட் பண்ற இல்ல பேருக்காக நியாயம் தானே. இருக்குன்னு நீங்க சொல்றீங்களே, என்ன நியாயம்னு கேக்குறேன் நானு. பார்வதி எக்ஸ்போஸ் பண்றாங்க தெரியுமா? அதுல ஒரு நியாயம் இருக்கு. பார்வதி தாங்க இவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வேற ஏதோ ஷோ பாக்குறீங்கன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் நீங்க அப்ப வந்து அப்ப நீங்க மக்கள் மைண்ட் பாக்யலட்சுமி செட்ல வேறையா சீரியல் இருக்கீங்க. பாக்குறீங்கன்னு நெனைக்கிறேன். இல்ல நீங்க மக்கள் மைண்ட் செட்ல இருந்து வேறையா இருக்கீங்க எனக்கு புரியுது. நீங்க வேணா நீங்க மக்கள் இல்லங்க. என்ன இல்லன்னு சொல்றீங்க மேம்? நீங்க எந்த இல்ல போல் இல்லங்க. போனாலும் பார்வதி அதெல்லாம் தப்பு தான் கிடையாதுங்க. பேசுறாங்க. ப்ரோ அதெல்லாம் இல்ல போல் வந்து எல்லாம் பாட்ஸ் வச்சு போல் போடலாம் ப்ரோ. அதான். போலா என்ன மேம் முக்கியம். என்ன டக்குன்னு பாட்ஸ்னு பேசுனீங்க பாத்தீங்களா? இப்ப மக்களே ஹலோ இல்லையா ஹலோ ட்விட்டர்ல? இப்போ அதுக்கு தான் நான் மேல ஒரு போஸ்ட் ஏத்திட்டு இருக்கேன். நான் கேட்கணும்னு வச்சிருந்தேன். பாட்ஸ்ல அப்படியே போல்ல ப்ரோ எல்லா மேல போல்லயும் வந்து பாட்ஸ் தான் ஒர்க் ஆகுது. அபி அபி வெயிட் ம். மேல வந்து ஒரு அன்அஃபிஷியல் போல் இப்பதான் போஸ்ட் பண்ணேன். லுக் அட் த நம்பர் ஆஃப் votes ஃப்ரம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிஃபரன்ஸ் ப்ரோ. 79,000 votes ஃபார் வினோத். செகண்ட் இருக்கவங்க 45. அதுக்கு அடுத்து இருக்க 6-7 பேருமே வந்து கிட்டத்தட்ட வந்து 45 வந்து 30K குள்ள இருக்காங்க. வினோத் இஸ் லிட்ரலி 80Kல பக்கத்துல நின்னுட்டு இருக்காரு. வினோத் என்ன பண்ணாரு? அதுக்கு எதுக்கு யார் இப்ப ஓட்டு போடுறாங்கன்னு எனக்கு சொல்றீங்களா? திஸ் வீக் வாட் டிட் ஹி டு டு கெட் திஸ் மச் vote? இந்த லீட் இவ்வளவு எடுக்கிறதுக்கு அவர் வீட்டுக்குள்ள அவர் அப்படி என்ன பண்ணாரு? யூ சேயிங் லைட் எல்லா போல்ஸ்ல காட்டுறதா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த போல்ல எனக்கு வந்து கானா வினோத் இஸ் டைட்டில் வின்னர். ஹலோ போயிட்டாரு. சரி செய்யான் ப்ரோ நீங்க சொல்லுங்க. நான் ஆக்சுவலா வந்து நான் என்ன சொல்றது, பிஆர்ன்றவங்க எல்லா சீசனுக்கும் எல்லாருக்காகவும் வேலை செய்வாங்க. இந்த தடவை கானா வினோத்துக்கு வாங்கின காசுக்கு மேல கூவுறாங்கடா கொய்யா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் இல்லங்க வந்து அதான் சொல்றேன். போல பார்த்தா கொஞ்சமாவது மனசாட்சியோட போடுங்கடா ஓட்டு. அததான் சொல்றேன். டே நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் ரசிகா. அதுல என்ன போட்டிருந்தேன்னா, டேய் நாதாரித்தனம் பண்ணக்கூடாதுன்னு இல்லடா, ஆனா அதை நாசுக்கா பண்ணுங்கடான்னு சொன்னேன். ஒரு 5000 10,000 ஓட்டு கூட அப்படின்னா தெரியாது. ஆனா இவனுங்க 40,000 50,000 லீடிங்ல இப்ப ஒண்ணும் இல்ல. மனசாட்சியை கை வச்சு சொல்லணும். இதே திவாகர் 41,000 ஓட்டுல இருக்கிறான். கானா வினோத் 80,000 ஓட்டுல இருக்கிறார். நான் நம்புற மாதிரியா இருக்குது? யார் இதை கூட நம்புவா? விடுங்க. நான் போன வாரம் முடிக்கும் போது 3.5 லட்சம் ஓட்டுல முடிச்சிருக்காங்க கானா வினோத்துக்கு. தெரியுமா அது? லாஸ்ட் ஏயா வீக் ஏயா போன வாட்டி டைட்டில் வின்னர் சவுண்டரியா சேர்ந்தாலும் எனக்கு அவ்வளவு வராது. ஃபைனலே வீக்ல இவங்க 3 லட்சம் போய் முடிக்கிறாங்க. சரிடா. இப்ப நான் பார்த்தா ஒண்ணு 80Kல இல்ல நிக்கிறாங்க. ரசிகா, இவங்கள்ட்ட நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நான் வந்து பார்வதியை பத்தி பேசினா ஒரு கண்டென்ட் ஒரு வியூஸ் வருது. இதே மாதிரி வந்து திவாகரை பத்தி பேசினா ஒரு வியூஸ் வருது யூடியூப்ல. கானா ஓகே வினோத்தை பத்தி பேசினா ஏன்டா 10,000 வியூஸை தாண்ட மாட்டேங்குது யூடியூப்ல மட்டும்? புரியல. வன்மம் பண்றாங்க. அதுக்கு பதில் அப்ப பாக்குறது இல்ல. கானா வினோத்தை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடா பாக்குறது இல்ல. யாரும் கானா வினோத் பத்தின கண்டென்ட்டை தேடுறது இல்ல. அப்ப என்ன அர்த்தம்னா போதுமான ரசிகர்கள் இல்ல. ஆனா ரசிகர்கள் இருக்கிற மாதிரி ஒரு மாயையை கிரியேட் பண்றாங்க பாருங்க. அதுதான் விஷயம் இந்த இடத்துல. இத வந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் எடுத்து தொடர்ந்து பேசணும். இந்த மாதிரி பிஆர் ஏஜென்சிஸ் ஒர்க் பண்ண அப்ப மக்களுக்கு புரியும். ஓகே இந்த நபர்கள் எல்லாம் நம்ம புறக்கணிக்கணும் அப்படிங்கறத ஏன் ப்ரோ மக்கள் ஐடென்டிஃபை யாரு ப்ரோ பண்ணிக்குவாங்க. பேசுறாங்க? யாருமே வினோத்தோட இப்படி பண்ணிட்டாருன்னு அவ்வளவு கேள்வி கேட்டானுங்க. ரெட் கார்டு கொடுக்கணும்னு நம்மளே பேசி இருக்கிறோம். இதே ஸ்பேஸ்ல நான் திவாகருக்கு எகெயின்ஸ்டா அவ்வளவு கருத்துக்களை வச்சிருக்கேன். ஆனா அதே கானா வினோத் திவாகருக்கு ஈக்குவலான தவறுகளை, இன்னும் சொல்ல போனா திவாகரை விட அதிக தவறுகளை பண்ணவன், ஒரு பெண்ணோட பெர்மிஷன் இல்லாம வாட் ஹி டிட், நம்ம கிட்ட வீடியோ எவிடன்ஸ் இருக்கு ரசிகன்.
பெரிய எவிடன்ஸ் இருக்கு அதுல. அதான் அதையும் அதான். அது அதையும் மட்டும் நிரூபி இல்ல எவிடன்ஸ். செய்யான் ப்ரோ. ம். அவருக்கு வந்து ஒரு கேம் புரிதல் இல்ல, ஸ்ட்ராட்டஜி இல்ல, ஒண்ணுமே இல்ல. கேட்டா அவரு ஜென்யூனா இருக்கான்றாங்க. ஜென்யூனா இருக்கிறதுக்காக கன்டென்ட் ஏதாவது பண்ணணும்ல. ஷோல எதுவுமே அவரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 சாங் பாடுறாரு. அங்க இங்க 2 கவுண்டர் போடுறாரு. அதுக்காகவா 80,000 ஓட்ஸ் குடுத்துருக்காங்க? இந்த 80,000 ஓட்ஸ்ன்றது நம்பாதீங்க. நான் இப்பயும் சொல்றேன். இது வந்து கானா வினோத் டைட்டில் வின்னர்ன்ற ஒரு டிசிஷனுக்கு வராதீங்க. ஆனா என்ன பொறுத்தளவுக்கு டாப் 5ல 2 பேர் ஹஸ் பீன் ஆல்ரெடி செலக்டட். அந்த 2 பேர் நான் யாருன்னு இன்னைக்கு சொல்றேன். என்னோட ப்ரெடிக்ஷன் சரியா இருக்கான்னு நீங்க 100th டே நம்ம ஸ்பேஸ்ல பேசுவோம். ஒன்னு திவாகர், ஓகே. இன்னொன்னு வந்து விஜய் பார்வதி. இவங்க 2 பேரும் ஏய் ப்ளீஸ் 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 அது 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 கனவா இருந்தாலும் அதை மட்டும் சொல்லாதே. ஐயோ ப்ளீஸ் ஐயோ. இல்ல ப்ரோ. இமாத் ப்ரோ, அப்படிதான். நீங்க வந்து செய்யான்டா சொல்றீங்க. இன்னைக்கு அஷ்ரஃப் பாய் போஸ்ட் போட்டிருக்காரு பாத்தீங்களா அது? அப்படியாலா? இல்ல நான்லாம் எந்த போஸ்டும் பார்க்கல. நான் என் மனசாட்சிக்கு படி விரோதம் இல்லாம நான் சொல்றேன். தே வில் பி இன் டாப் voting them actually. அது நமக்கு தெரியல. இங்க நிறைய பேர் மேல ஏறி வந்து பேசாம இருக்கலாம். That doesn't mean that they don't have any support. They are having support. But ஒரு நாளாக ஒரு 50 நாளுக்கு மேல மக்கள் மேல வந்து அவங்களுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. பட் நீங்க எல்லாம் வந்து கானா வினோத் மேல இருக்கக்கூடிய விமர்சனங்களை என்ன அடி அடிச்சீங்க. இதே வாட்டர்மெலன் ஸ்டார விஜே பார்வதி எல்லாம் கிளின்னு கிளிக்கிறீங்க. அதே மாதிரி நீங்க கானா வினோத் பண்ணக்கூடிய தவறுகளை பேசுறதே இல்ல. ட்வீட்ஸும் நான் பாக்குறது இல்ல. அது கஷ்டமா தான் இருக்கு நமக்கு. அதாவது நாங்க திவாகர் போட்டுதான் வந்து ஃபைனலா வரணும் அப்படின்னா கானா வினோத் அடிக்கணும். 2 மதுரக்காரங்க மேல வரணும். ப்ரோ இப்படிதான் ப்ரோ நீ கொளுத்தி வந்த இதுல வந்து நார்த் மெட்ராஸ்ல இருந்து வந்தவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேட் நேம்லாம் வாங்கியிருக்காங்க. கரெக்டா? ஸோ இவர் அந்த லெவலுக்கு வாங்கல. பட் ஹேட்டர்ஸ் இருக்கு. இப்போ ஹேட்டர்ஸ் கொஞ்சம் கிரியேட் ஆயிருக்கு. நான் என்ன நினைக்கிறேன் நான் சொல்லட்டுமா? கானா வினோத் ஹேஸ் ஆக்சுவலி ஹீ இஸ் அ வெரி ஃபெமிலியர் ஃபேஸ் இன் தட் நார்த் மெட்ராஸ் ஏரியா. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா மேபி அந்த வாட்ஸ்அப் குரூப்ஸாக இருக்கட்டும், இந்த பெரிய பெரிய டீமாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே சேர்ந்து ஊரில் இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து ஓட்டு போட வச்சுருப்பாங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் தட் மேபி அப்படி இருக்கிறதுக்கு. ஏன்னா கானா வினோத் வந்து பிஆர் வந்து செட் பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா 100% கிடையாது. ஏன்னா அவருக்கு அதெல்லாம் தெரியாது. ப்ரோ அவங்க வந்து அவங்க இதுல ஓட்டு போடுறாங்க, ஒரிஜினல்ல ஓட்டு போடுறாங்கன்னா ஓகே. ஆனா வேலை மெனக்கெட்டு தமிழ் கிளப்ஸ்ல வந்துமா அதே மாதிரி ஓட்டு போடுறாங்கன்றீங்க. ஏம்மா புள்ளிங்கோ பற்றி உங்களுக்கு தெரியாது. புள்ளிங்கெல்லாம் வேற லெவலில் இறங்கி செய்வாங்க தெரியல. இப்படியெல்லாம் சொல்லி நம்ம சமாதானப்படுத்திக்க முடியுமான்றேன். ஒன்னே சொல்லிடுறேன். நான் வந்து ஆக்சுவலா வேசார்படி தான் இமாத் ப்ரோ. ஆனா எனக்கு கானா வினோத்தை பத்தி தெரியவே தெரியாது. நீங்க சொன்னீங்களா நார்த் மெட்ராஸ் சொல்லிட்டு, நான் நார்த் மெட்ராஸ்லாம் இருக்கேன். எனக்கு கானா வினோத் தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்படி கிடையாது. ஆனா எனக்கு பக்காவா பிஆர் டீம் தான் வேலை செய்யுது. இமாத் ப்ரோ நான் உங்க ரிவ்யூ வந்து எப்பன்னா 5th சீசன்ல இருந்து பாக்குறேன். நீங்க அப்பதான் பண்ண ஆரம்பிச்சீங்க. கரெக்டுங்களா? அசீமோட இதுல இருந்து நான் அதை ஆல்ரெடி உங்களுக்கு கன்வே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 6th 5th 6th இல்ல அல்டிமேட் வந்து இந்தியா கிரேட்ஸ்ல பண்ணேன். அதுக்கப்புறம் 6ல இருந்து நம்ம ஸ்டார்ட் இந்த பண்ணியாச்சு. யூனிவர்சல் இதுல வந்து ஆமா பண்ணீங்க கரெக்டுங்களா? 6. நான் அதுல இருந்தே நான் உங்களை ஃபாலோ பண்றேன். ஆனா எனக்கு ஆனா எனக்கு தெரியாது. இங்க இருந்து தான் தெரியும். எனக்கும் ஆக்சுவலா வந்து எப்படின்னா நியர்பை நான் பெரம்பூர் எங்க வீடு. அதனால எனக்கு கானா பெருசா தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு பிஆர் டீம் தான் ஒர்க் பண்ணுது. தெரியுது, கன்ஃபார்மா தெரியுது. இந்த விஷயத்துல மட்டும் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நிறைய இன்ஃபுளுசர்லாம் பேசிட்டு இருக்காங்க கானா சப்போர்ட் பண்ணி. அதனால தான் வேற ஒன்றும் இல்லை. இல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுறது வேற பிரதர். பட் ஆனா பிஆர் டீம் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ஷேர் பண்ணேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் பார்த்துருக்கலாம், நிறைய பேர் பார்க்காம இருந்திருக்கலாம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா ராஜான்னு சொல்லி ஒருத்தன் வருவான். அவனை போட்டு அடிப்பாங்க. அவன் வந்து ராஜா. ஓகேங்களா? அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ராஜான்னு போட்டு அடிக்கிறாங்களே, அந்த ராஜாட்ட தான் இந்த பார்வதியோட மொபைல் இருக்கு இப்போ.
ஆனா அவன் பேர் கிடையாது. அவன்ட்ட பார்வதி என்ன சொல்லிட்டு போயிருக்கு. ஏன்னா இது எனக்கு தெரியாது. இந்த ஷார்ட் ஃபிலிம் ஷேர் பண்ணதுக்கப்புறம் அந்த டைரக்டர்